என்ன கேட்க போறீங்க? இது ஒரு விதமான கேள்வி, இருந்தாலும் கேக்குறேன். சரிங்க, கேளுங்க. நமக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் இருக்குமா? 31 வருஷம் 6 மாசம் 7 நாள் ஆகுது இன்னையோட. அடே எங்க அப்பா, நாளு கூட தினம் தினம் எண்ணிட்டு இருக்க போல இருக்கு. கண்டிப்பாங்க. சரி, இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு யோசிச்சிருக்கிய? ஏய், இல்ல 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 இல்ல, தப்பா எடுத்துக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் அதை கேக்குறேன். சரிங்க, நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன? இத்தனை வருஷத்துல நீங்க என்னைக்காவது இவளை நாம எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆ, யோசிச்சிருக்கேன். யோசிச்சிருக்கீங்களா? ம், ஏங்க, பொய் சொல்லாதீங்க. உன்னை ராணி மாதிரி வாழ வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியலையே. ஒருவேளை நான் உன் வாழ்க்கையில இல்லாம இருந்திருந்தா நீயும் சந்தோஷமா இருந்திருப்பியோன்னு யோசிச்சிருக்கேன். என்ன? இருக்கிற கோவத்துக்கு அப்படியே ஒரு அடி அடிக்கலாமான்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு வலிக்கும்ல, அதனாலதான் லைட்டா தட்டுனேன். ஏன் இப்படி? என்னங்க, நான் சந்தோஷமா இல்லைன்னு உங்ககிட்ட நான் சொன்னேனா? உங்க கூட நான் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வருங்க. எதுக்குதான் நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லல. பதில் சொல்லியே ஆகணுமா? சொல்றேங்க. எனக்கு ஒரு நொடி கூட அப்படியெல்லாம் தோணுனதே இல்லை. அப்படி எனக்கு தோணுச்சுன்னா என்னோட உயிர் போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஏய் ஏய், என்ன? ஆமாங்க, ஆமா. நீ என் பக்கத்துல இருந்தா எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதே ஒரு 2 நாள் நீ என்னை விட்டு வெளியூர்ல இருக்கன்னு வை, அந்த நாள்ல சாதாரண பிரச்சனைக்கு கூட எனக்கு பெரிய சுமையா தெரியுது.